பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். உனக்கென எம்மை வழங்கிடும் வேளை உன்னருள் இவர்க்காய் கேட்கின்றோம். உனக்கென எம்மை வழங்கிடும் வேளை உன்னருள் இவர்க்காய் கேட்கின்றோம். எங்கள் மனம் பொருளாற்றல் அனைத்தையும் இவர்தம் மனத்துயர் நீங்க படைக்கின்றோம். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வெறும் விழி நீர் வியர்வை வேதனை அன்றி வேறெதும் இல்லா நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தன் நன்மைக்காகவும் தமது பரிசு திருச்சபையின் அனைத்து நன்மைகளுக்காகவும் இப்பலியை அவர் கை நின்று ஏற்றுக்கொள்வாராக. அனைத்தையும் ஒன்றுபடுத்தும் இறைவா, இப்பெருவிழாவில் அப்பத்தையும் ரசத்தையும் காணிக்கையாகவும் திருமுன் கொண்டு வந்துள்ளோம். இவை உம் திருமகன் இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறும்போது குறித்து காட்டும் ஒற்றுமை சமாதானமாகிய கொடைகளை உமது திருச்சபைக்கு தயவுடன் தந்தருளும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் மெய்யான குருவாகியவர் நிலையான பள்ளிமுறையை ஏற்படுத்தி மீட்பளிக்கும் பழிபொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பழி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பழியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் திடமடைகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்தின திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம்
நாங்கள் கழுவப்படுகின்றோம். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சொல்வர் ஆட்சி புரிவோர் மற்ற வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமையை பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 மூவுலக இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஒற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம் விசுவாசத்தின் மறைபொருள்: கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஒளியும் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்பரோஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்திரளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திரளும். குறிப்பாக இன்றைய நாளிலே நாள் முழுவதும் உமது பிரசன்னத்திலே நாங்கள் மன்றாடி ஜெபித்த ஜெபங்களை உமது திருப்பிரசன்னத்தில் ஏற்று உமது திருவுள்ளத்திற்கேற்ப எங்களை ஆசீர்வதித்திரளும். எங்களுடைய பங்கினுடைய பாதுகாவலரான புனித சந்தியாப்புடைய திருவிழாவை கொண்டாடுவதற்கு தயாரிப்பாக நாங்கள் இன்று செலவிட்ட இந்த ஜெப நேரங்கள் உமக்கு உகந்ததாவதாக. எமது பங்கினையும் பங்கிலுள்ள ஒவ்வொரு கிராமத்தையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்திரளும். எம்முடைய பங்கிலே செயல்படக்கூடிய 3 பள்ளிகளையும் ஆசீர்வதித்திரளும். எங்களுக்கு வேண்டிய நல்ல வான்மழையை கொடுத்து இவ்வாண்டு விவசாயத்தை செழிக்க செய்ய வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். தந்தையே, நீர் இவ்வுலகில் இருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட எங்கள் குடும்பத்தில் உள்ள இறந்தவர்கள், இந்த நேரத்திலே நம்முடைய குடும்பத்திலே இறந்த நம்முடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்களை எல்லாம் நினைத்து கொள்வோம். யாருக்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டுமோ அவர்களை தனிப்பட்ட விதத்திலே நினைத்து செபிப்போம். இந்த ஊரில் நல்லவர்களாக, பெரியவர்களாக, நம்முடைய ஊர் முன்னேற்றத்திற்காக உழைத்த நல்லவர்கள் இறந்து போயிருக்கின்றார்கள். இந்த ஊருடைய பங்கு தந்தையர்கள், முன்னால் உங்களுடைய ஊருடைய வளர்ச்சிக்காக எத்தனையோ நன்மைகள் செய்தவர்கள் இறந்திருக்கின்றார்கள். இவர்களை எல்லாம் இறைவன் ஆசீர்வதித்து நித்திய இளைப்பாற்றியும் முடிவில்லாத பேரின்பத்தையும் கொடுத்தருள நாம் செபிப்போம். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்துபோன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் இது திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றுக்குள் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
அற்புதமான கல்வாரி பழி. இயேசு ஆண்டவர் இரு கரங்களை விரித்து சிலுவையில் தம்மையே கையளித்து தியாக பழியாக, செம்மறியாக, ஒரு ஆட்டுக்குட்டியாக நமக்காக பழியிட்டார். அந்த கல்வாரி பழியிலே நாம் அனைவரும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த கல்வாரி நினைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அது ஒரு மீட்பின் பழி. அப்படிப்பட்ட அந்த அருமையான வேளையில் பிரியமானவர்களே, நம் கரங்களை உயர்த்தி நம் கண்களை மூடி விசுவாசத்தில் நம்பிக்கைகள் நிலை பெற்றவர்களாய், எங்களுக்கு நல்ல மழை வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும், எங்கள் வாழ்வில் இருக்கின்ற இந்த வறட்சியும் வறுமையும் ஒழிய வேண்டும், எங்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், எம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், பெற்றோரை பெரியோரை ஆசீர்வதிக்க வேண்டும், உடல் சுகம் தர வேண்டும், குடும்பத்தில் இருக்கின்ற குழப்பங்கள், கவலைகள், கடன் தொல்லைகள் என்ற பிரச்சனைகள் அத்தனையும் ஓய வேண்டும், வாழ்வு பெற வேண்டும். நாங்கள் எல்லாம் உம் மீது கொண்ட விசுவாசத்தில் நாங்கள் வளர வேண்டும். அன்றும் அப்போஸ்தலருக்கு சாவை வென்று வெற்றி வீரராய் உயிர் தழுந்த நீ தோன்றிய பொழுதெல்லாம் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி வாழ்த்தி ஆவியினுடைய வல்லமையை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை வலுப்படுத்தினீர், அவர்களை உறுதிப்படுத்தினீர். நீர் உயிரோடு இருக்கிறீர் என்று அவர்களுக்கு மெய்ப்பித்தீர். அதே அமைதியை, அதே சமாதானத்தை, அதே மகிழ்ச்சியை எங்களுக்கும் கொடுத்து எங்கள் உள்ளத்தை நிரப்பி எங்களுக்கும் ஆவியினுடைய வல்லமையை கொடுத்து அந்த வல்லமையினால் நாங்கள் அனைவரும் வாழ்வு பெற, எங்கள் வாழ்விலை குடும்பத்தில் என்றும் நிலைத்திருக்க, மகிழ்ந்திருக்க, ஒற்றுமை சமாதானம் புரிந்து ஏற்றுக்கொள்ளுதல் விட்டு கொடுத்தல் ஆகிய பண்புகளில் வளர, குடும்பத்தில் இருக்கின்ற தொல்லைகள், கடன் பிரச்சனைகள் என்று, கவலைகள் என்று, ஏக்கங்கள் என்று, அத்தனையும் சாபங்கள் என்று அத்தனையும் நீங்க எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்க, நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க, நல்ல திருமண நிகழ்வுகள் எங்கள் இல்லத்தில் ஒரு மங்களகரமான நிகழ்வு எல்லாம் தங்கு தடையின்றி நடைபெற வேண்டும். நல்ல பொருள் உதவி, பண உதவி என்ற ஆள் உதவி என்ற அத்தனையும் நீ கொடுக்க வேண்டும். எங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும். படிக்கின்ற எங்கள் பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் பண்பினையும் நல்ல ஒழுக்கத்தையும் கொடுக்க வேண்டும். இன்னும் சிறப்பாக பல குடும்பங்கள் குடியினால் அழிந்து போகின்றன. குடி வெறியினால் அவர்கள் எல்லாம் குடித்துவிட்டு குடும்பத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்களே. அப்படிப்பட்ட அந்த குடும்பத்திற்காகலாம், குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்காகலாம், பிள்ளைகள் தன் தந்தை குடிப்பவராக இருந்தால் அவர்களுக்காக ஜெபியுங்கள். மனைவி தன் கணவர் குடிப்பவராக இருந்தால், இல்லை பிள்ளைகள் வேற பெற்றோர்கள் பெரியவர்கள் குடிப்பவராக இருந்தால் ஜெபியுங்கள். அத்தனையும் தீர வேண்டும். இறைவனின் அருளை ஆசிரை பெற்று மன நிறைவோடு, மகிழ்வோடு, அமைதியோடு, சமாதானத்தோடு, ஒற்றுமையோடு வாழ வேண்டும். நம் பங்கு தளம் வளர்ச்சி பெற வேண்டும். இந்த பங்கை வழிநடத்தக்கூடிய நம்முடைய அருள் தந்தை உடல் நலத்தோடு, ஆன்ம நலத்தோடு, இன்னும் ஆர்வத்தோடு தன்னுடைய இந்த ஆன்மீக பணிகளை, இந்த மக்களை வழிநடத்தக்கூடிய பணிகளை, கல்வி பணிகளை இன்னும் சிறப்பாக செயல்பட நல்ல ஊக்கத்தையும் நல்ல உடல் சுகத்தையும் நலனையும் கொடுத்து அவரை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர் வழியாய் நம்மையும் ஆசீர்வதிக்க, கடவுள் மீது கொண்ட அந்த நம்பிக்கை, விசுவாசை நம் வாழ்வில் நாமும் கண்டு இன்னும் வளர இறைவன் திருவுளம் கொள்ள வேண்டும் என்று அத்தனையும் நினைத்தவர்களாய் ஜெபிப்போம். இறை ஆசீரும் அமைதியும் நமக்கு என்றும் இயேசுவால் நிறைவாக கிடைக்க பெறுவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இறைவன் அருளும் சமாதானத்தையும் அன்பையும் ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல்
மேல் இரக்கம் வையும், உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. விசுவாசம் கொண்டு வாழ்வு பெற நம்மை அழைக்கின்றார். உணவாக உடைபட்டு உடைந்த நம் உள்ளங்களுக்கு உருக்கொடுக்க விருந்தாக மருந்தாக உடைந்த நம் உள்ளங்களை தேடி வருகிறார். அவர் தரும் விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, இல்லத்தில் நான் எழுந்து வர தகுதியற்றவன், ஆனால் நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாளன் நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாளன் நீ அல்லவா. என்னை நாடும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. என்னை நாடும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. முதலாகி முடிவாகி முழுதான அன்பாகி மூன்றாகி ஒன்றானவா. முதலாகி முடிவாகி முழுதான அன்பாகி மூன்றாகி ஒன்றானவா. இனிதாக கனிவாக அருள்வாழ்வின் நிறை காண என்னை தேர்ந்த என் மன்னவா. இனிதாக கனிவாக அருள்வாழ்வின் நிறை காண என்னை தேர்ந்த என்
மன்னவா, என்னை தேர்ந்த என் மன்னவா, உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. என் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்ப்பியும், திருவேலாதீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், வண்ணமாய் என்றும் கட்டிடும், ஒரு சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும், பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருக என்றன்போடு என்னை விடும், ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் முழந்தாள் படியிடுவோம், முழந்தாள் படியிட்டு ஆராதிப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம், நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம், பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.